உடைய கை வெட்ட போறோம். கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு. நம்ம 6 இன்ச்சு வச்சிருக்கோம். 6 இன்ச்சு இங்கிட்டு 6 இன்ச்சு வச்சிருக்கோம். ஆம்கோட இறக்கம் வந்து 3 இன்ச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல 3 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. ஆம்கோளுடைய அந்த அடிக்கை நீளம் வந்து 6.75. கை லூஸ் வந்து 6 இன்ச்சு. இங்க வந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி 1.5 இன்ச்சு தும்பு வச்சு இங்க ஒரு கிராஸா ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு. ஸோ இந்த இது வந்து கரெக்டா நமக்கு 7 இன்ச்சு கரெக்டா வரும். அப்போ 3.25, அதாவது 7.5 பாதி 3.25 கோடு போட்டு இதுல இருந்து 3/4 இன்ச்சு கூடுதல் ஆகிக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து 2 கொடுத்து வெட்டிடணும். இப்போ அந்த ரவுண்டை வரைஞ்சாச்சு. கையை நம்ம ஆம்கோல்ல இருந்து கையை வெட்டணும். இங்க இருந்து இதை லேசா கிராஸ் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வெட்டணும். இங்க ஒரு கட் மார்க்கு, இங்க அடிக்கை ஒரு கட் மார்க்கு, இங்க சென்டருக்கான கட் மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த கையை வந்து குடைஞ்சு வெட்டணும். அப்போ ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி, அதாவது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வெட்டினதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அதுல இருந்து இந்த ஷேப்புக்கு முன்பக்கம் குடைஞ்சு வெட்டிட்டோம். இப்போ முன்பக்கத்துக்கான கட் மார்க். இந்த கையை வந்து நம்ம இப்படி வச்சோம்னா கரெக்டா ஆம்கோளுடைய அளவு வந்து 7.5 இன்ச்சு சுற்றளவு. இங்க இருந்து நமக்கு 7.5 இன்ச்சு அளவு தச்சு முடிச்ச உடனே நமக்கு கரெக்டா வந்துடும். இப்ப கை வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்து